திரு ரவீந்திரன், இப்போ அவர் சொல்லக்கூடியது இது சமுதாய அடிப்படையில் இதை பார்க்கணும். ஏன்னா டிடிவி தினகரனுக்கு அது ஒரு த்ரெட்டா, டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா உள்ளிட்டவருக்கு அது ஒரு த்ரெட்டா அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நயினாரை அவர்கள் விரும்புவதில்லை. அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு கருத்து அவர் சொன்னாரு, நிறைய ஹிடன் ஃபேக்ட்ஸ் இதுல இருக்குது. வாரணாசியில பாரத பிரதமர் நாமினேஷன் தாக்கல் பண்ண போது தேவநாதன் யாதவ், ஜி.கே. வாசன் போன்றவங்க எல்லாம் போனாங்க. ஆனால் அண்ணாமலை கூட்டணியில தான் பவர்ஃபுல்லாக இருந்தார். என்றாலும் ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் அங்கே போகலை. 60 எம்பிக்கள் உள்ள புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா இங்கே வந்து வெற்றி பெற்ற ஒரே எம்பி ரவீந்திரநாத் குமார். நினச்சிருந்தா அவரை எம்ஓஎஸ்ஸாக கொடுத்துருக்கலாம். அடுத்தபடியாக மக்களவை தேர்தலில் பிரச்சாரத்தின் போது பாரத பிரதமர் கலந்து கொண்ட இடம் அம்பாசமுத்திரம், ராமநாதபுரத்தில் அவர் கலந்துக்க இல்லை. எங்களை ஏன் அழைக்கலன்னு ஓபிஎஸ் அவர்கள் வந்து கடிதமே வெளிப்படையாக கொடுத்தாரு. பத்திரிகைகள் அந்த செய்திகள் வந்தது. இதை பார்த்து மேலே இருக்கவங்க அதை சரி பண்ண முடியல. ஓபிஎஸ்க்குள்ள அந்த நிலைமை தான் டிடிவிக்கு தான். இன்னைக்கு இதோட ஒப்பிட்டு நான் இன்னொன்னே நான் சொல்றேன். எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகுள்ள சசிகலா அம்மையாரோட அந்த சிபிஐ ஒரு வழக்கும் இன்னைக்கு சசிகலா அம்மையாருக்கு எதிராக பதிவாயிருக்குது. இந்த இடத்துக்குள்ள நான் இன்னொன்னே நான் தெளிவா 2021 நடந்த விஷயத்த நான் சொல்றேன். மதிப்புக்குரிய ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள், இல கணேசன் ஜி மறைந்த ஹெச் ராஜா, இவனுடைய உறவினர் பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவங்கெல்லாம் சசிகலா தான் எம்ஜிஆருக்கு பிறகுன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள சசிகலா அம்மையார் வர முடியாதுங்கிற கருத்தை சொன்னேன். இன்னைக்கு வர அது அப்படிதான் ஸ்டாண்ட் ஆகுது. இன்னைக்கு வர அதுல எந்த மாற்றமும் இல்லை. நம்ம அந்த சிபிஐ இந்த இதை புரிஞ்சுக்கலாம். இப்பொழுது உள்ள இந்த சூழ்நிலையில நயினார் நாகேந்திரன் பண்ணிய தவறு என்னன்னா, டெல்லியில் என்ன நடக்குது ஏது நடக்குங்கிறது டெல்லியில் ஹோம் மினிஸ்டர் ஒன்று நினைக்கலாம், பிரைம் மினிஸ்டர் ஒன்று நினைக்கலாம். ஏன்னா இப்போ பொது வெளியில் அமித்ஷா சொல்லியும் கூட்டணி சேரலங்கிறதா 2021 குற்றச்சாட்டு. அப்போ எடப்பாடி சொன்னது மோடியே வேண்டான்னு சொன்ன பிறகு என்னங்க நீங்க என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்கன்னு தான் அமித்ஷா கிட்ட எடப்பாடி கேட்டார். ஸோ இந்த இடத்துக்குள்ள இது நம்ம பார்க்கும்போது சம்பவங்களும் நாம சொன்னதும் சரியா பொருந்தி வருது. இதுல நயினார் பண்ண தவறு, என்கிட்ட கேட்டிருந்தா நான் வர வச்சிருப்பேன்னு சொன்னதுதான் நயினார் பண்ண தவறு. இங்க நடக்கிறதே வேற ஒரு புள்ளிக்குள்ள நடக்குது. அரசியல் ரீதியா ஒரு மர்மம் முடிச்சா அது நடக்குது. அதுல நயினார் என்கிட்ட கேட்டா பண்ணிருப்பேன்னு சொல்லும் போதுதான் அது அந்த இடம் வந்து பன்னீர்செல்வம் நாங்க அனுப்புன அது இதெல்லாம் இது வந்த போது அதே ஃபுட்டிங்ல தான் டிடிவி தினகரன் இருக்கிறாரு. அவருக்கும் அந்த கோபம் வருது. அவரும் வந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. இட் இஸ் ரைட்டிங் ஆன் த வால். ஏற்கனவே அவரு அண்ணாமலையோட ஒரு சப்போர்ட்ல தான் அவரோட பிறந்த நாளுக்கு 4 மணிக்கு அண்ணாமலை ட்வீட் போட்டு வாழ்த்து தெரிவிச்சாரு. 5 மணிக்கு பேசினாரு. எடப்பாடிக்கு எதிராக அந்த அணிக்குள்ள அண்ணாமலை கொண்டு வந்தார். அது உண்மைதான். அண்ணாமலையோட ரோல் தான் டிடிவி தினகரனை என்டிஏக்குள்ள கொண்டு வந்தது. இப்போ அண்ணாமலையே இல்லைன்னு சொல்லும் போது காங்கிரஸ் கலாச்சாரப்படி தான் வாழப்பாடி இருந்தா இது ராமதாஸுக்கு முக்கியத்துவம் இருக்கும், இன்னொருத்தர் வந்தாருன்னா அந்த முக்கியத்துவம் இருக்காது. அப்போ நீங்க சொல்ல வருது இது லோக்கலைஸ்டா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள பார்க்கணும். பிஜேபி ஹைகமாண்டுக்குள்ள தான் பார்த்தது. அது 2021 தமிழ் மண்ணில் நான் சொன்னது நடந்ததுங்கிறது வெளிப்படையான உண்மை. அதோட தொடர்ச்சியா தான் இது இன்னைக்கு போயிட்டு இருக்குங்கிறத நான் உணர்றேன். அதை ஓபிஎஸ் உணர்ந்துகிட்டாரு, டிடியும் அதை உணர்ந்துகிட்டாரு. சாஃப்ட் டார்கெட் இவரு நயினார் நாகேந்திரன் ஸ்டார்டர் போட்டு அடிக்கிறாங்க. திரு சுவாமிநாதன், இப்போ சாஃப்ட் டார்கெட் நயினார், அதனாலதான் அவர் தாக்கப்படுகிறாரே தவிர உங்களுக்கு ஆக்சுவல் ஸ்கெட்ச் வந்து பிஜேபி ஹைகமாண்ட் அவர்களுடைய திட்டம் தான் இது அப்படின்றாரு ரவீந்திரன். இல்ல அதான் இதுல இவர்களுக்கு இரட்டை லாபம் இருக்கு. ஓபிஎஸ் டிடிவி தரப்புக்கு நயினார் நாகேந்திரனை ஒரு அதிமுகவோட ரொம்ப இணக்கத்துல இருக்கிறத தவிர்க்க வேண்டியதும் ஒரு அவசியம்னு பாக்குறாங்க. ஒன்று. இன்னொன்று, பாஜகவுக்கு இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 120 தொகுதிகளுக்கு மேல இன்னைக்கு பரப்புரை போயிட்டார், மக்களை தேடிங்கிற பயணம் போயிருக்காரு. அப்ப அவர்களுக்கு அதிமுக ஸ்ட்ராங் ஆகுறதுல பாஜகவுக்கு என்ன லாபம்? அதிமுகவுக்குள்ள பிளவு இருக்கு, அதிமுகவுக்குள்ள பல பிரிவுகள் இருக்கு, அதிமுகவுக்குள்ள தொடர்ந்து குழப்பம் நீடிக்குதுன்னு ஒரு வலுவான தலைமை உருவாகிட்டா பாஜகவால சீட் வலிமையை கூட்ட முடியாதுல்ல. அப்ப எல்லா கொக்கிகளுக்கும் அவர்கள் காரணமா இருக்காங்க. ஆனா இவர்கள் டார்கெட் பண்ணி நயினார் நாகேந்திரன் அவர்களை அடிக்கிறதுக்கு காரணம், அவர் வந்து ரொம்ப தலைமை சொல்லியிருக்கலாம் கூட்டணியை ஜெல்லாக வைங்க, இவர் ரொம்ப எடப்பாடி பழனிசாமி அவருக்கு கூடுதலா ஜெல்லாயிட்டாரு அப்படிங்கிறது காரணமும், அந்த ஜெல் வந்து நம்மளோட இயல்பான ஓட்டு வங்கி, அந்த முக்குலத்தோர் ஓட்டு வங்கிய ஒரு வகையில கரைத்தரக்கூடாது என்கிற ஒரு முன்னெச்சரிக்கையும் அவர்களுக்கு இருக்கு. சுவாமிநாதன், அப்படின்னா கடந்த ஏப்ரல்ல அப்பயே அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டு விட்டு நயினார் வந்ததுக்கு பிறகுதான் கூட்டணி அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ கூட்டணி ஆட்சி அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருந்தார். அதிமுக இருந்து ஒருவர் முதலமைச்சர் முகம் அப்படின்னு சொல்லியிருந்தார்.
அப்ப அப்பவே டிடிவி தினகரன் அவர்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்பவே அறிவிச்சிருக்கலாம், இல்ல அப்பவே அவரு கூட்டணியில இருந்து விலகிருக்கலாம். இப்போ இந்த தருணத்துல ஓபிஎஸ் விலகுறார், அப்புறம் செங்கோட்டையனுடைய அறிவிப்பு, அப்புறம் டிடிவி கூட்டணி விட்டு நகர்வு, இப்போ இதையெல்லாம் நம்ம தொடர்புபடுத்தி பார்க்கணுமா? இந்த டைம்ல அதை அனௌன்ஸ் பண்றதுக்கான அவசியம் என்ன? இப்ப அதை சொல்றதுக்கான அவசியம் என்ன? நிச்சயமா இப்ப சொல்றதுக்கான காரணம் செங்கோட்டையன் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு அன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஒரு செய்தியாளர் கேட்கிறாரு, நீங்க டெல்லிக்கெல்லாம் கூட போயிட்டு வந்தீங்களே அப்படின்னு. நான் மட்டுமாங்க போனேன், பல பேர் போனாங்க, என்ன கூப்பிட்டாங்க போனேன். என்னையெல்லாம் யாரும் டெல்லி கூப்பிடல, உங்களையும் கூப்பிடல, இங்க இருக்கிற நண்பர்கள் யாருமே டெல்லி கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. செங்கோட்டையன் அவர்களை ஏன் டெல்லி கூப்பிடணும்? அதுதான் நான் சொல்றேன். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்ல வெளியேறாரு, அவருக்கு பின்னாடி டிடிவி தினகரன் அவர்கள் வெளியேறாரு, செங்கோட்டையன் ஒரு கலகக்குரல் எழுப்புறாரு. இது எல்லாமே பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுக பலமாக இருந்து விட்டால் நம்மளால சீட் பேரம்லாம் செய்ய முடியாது. இதே அவர்களுக்குள் பிரிவு இருந்தால், பிளவு இருந்தால் அதை பயன்படுத்தி கடைசி நேரத்தில் அவர்கள் கூட ஒன்றுபடுத்துறாங்க. இப்ப டிடிவி தினகரன் அவர்கள் பிஜேபி விட்டு வெளியே போயிட்டார். டிசம்பர் வரை எங்க இருக்கோம்னு இல்ல, முதல் நாள் வெளியேறிட்டோம், 2வது நாள் டிசம்பர் வரை இல்லட்டார். ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் வெளியில இல்ல. தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி கேட்டு 2 பேரும் நாளைக்கே தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் பண்ணலாமே, 2 கட்சியும் சேர்ந்து பாஜகவுக்கு எதிராக களமாடலாமே, ஏன் டிசம்பர் வரைக்கும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கலாமே. மத்திய அரசுக்கு எதிராக போராடுற 1000 விஷயங்கள் இருக்குல்ல. அப்ப இது எல்லாமே மேல இருந்து வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்களை தான் இவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ என்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்பு.